ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் குருகுட்டி கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வீடியோவில் மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். மேரக்காய் யூஸ் பண்ணி மோர் குழம்பு வச்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மோர் குழம்புக்கு தண்ணீர் காய்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மேரக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நான் மேரக்காய் குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா வேகிற வரைக்கும் பாயில் பண்ணியிருக்கேன். இது கூட தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, தயிர் ஒரு 10 ரூபா பேக்கெட் அளவுக்கு வாங்கி அதை நல்லா அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நம்ம கடலைப்பருப்பு தாளிப்போம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து தேங்காய் 2 கை எடுத்து சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு அரை துண்டு இஞ்சி, 4-5 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா காரம் இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த கடலை ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதையே இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த மேரக்காயை வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் குட்டி ஸ்பூனில் சேர்த்துக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது நல்லா இப்படி கொதி வந்ததும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய், கடலைப்பருப்பு அதெல்லாம் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஒரு 2 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதுக்கடையில் நம்ம இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் நான் எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். அது கூட கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு வரமிளகா, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. எனக்கு உளுத்தம்பருப்பு ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால நான் நிறைய சேர்த்துக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா 1 ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்தளவுக்கு கொதி வந்துருச்சு. வந்ததும் இதை இறக்கி நல்லா ஆற விட்டுருங்க. ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விட்டுட்டு நம்ம அந்த தயிரை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்ஸை இந்த தேங்காய் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தாளிப்பை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம செஞ்சதும் சாப்பிட்றத விட இதை செஞ்சு மதியானம் லஞ்ச் டைமில் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த ரெசிபி மாதிரி என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.